பள்ளிக்கூடமானது 140 வருடங்களை கண்டு இன்றைக்கு ஒரு பெரும் விழாவாக, அதுவும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், இந்நாள் மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஒரு பெரிய விழாவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஹிந்து மேல்நிலை பள்ளி இது 1883வது ஆண்டு, அதாவது பிரிக்கப்படாத சென்னை மாகாணத்தின் மிகப்பெரிய மாவட்டமான செங்கல்பட்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இப்பகுதி வாழ் மக்களுக்கு அவரவர் தாய்மொழியில் கல்வி தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட முதல் பள்ளி இந்து மேல்நிலை பள்ளி என்ற பெருமையின் அடிப்படையில் 140 ஆண்டு காலம் கடந்தும் இப்பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு அறிவு புரட்சியை வழங்கி கொண்டிருக்கின்ற பள்ளியின் செயலாளர் என்ற முறையில் இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளியில் தொண்டாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளியின் வழி நடத்தும் ஸ்ரீராம் சுப்பிரமணியா, இன்டகிரா சாஃப்ட்வேர் சர்வீஸின் எம்டி அண்ட் சிஇஓ அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு பெரு உதவி புரிந்த முன்னாள் மாணவர்கள் அவர்களை மேடையில் அமர்ந்திருக்கும் திரு புருஷோத்தமன் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முன்னாள் மாணவர் திரு ஜெயந்திலால் செல்லானி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முன்னாள் மாணவர் ராஜேந்திரன், வக்கீல் ராஜேந்திரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முன்னாள் மாணவர்கள் 3 பேரும் மகிழ்ச்சியை அவர்களுடைய கற்றலை இந்த பள்ளியில் கொண்டாடும் விதத்தில் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள். பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கு, அறிவு திறமைக்கு அது பெரிதும் உறுதுணையாக இருக்கும் என்பதில் சிறு ஐயமும் இல்லை. அந்த வகையில் நமக்கு ஸ்மார்ட் போர்டு என்ற லைவ் நமக்கு கற்றலை வழங்கி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வகுப்பறையிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்பறையிலும் 2 மின்விசிறிகள் கொடுத்துள்ளார்கள். குடிக்கும் தண்ணீரை நல்ல விதமாக பிள்ளைகள் அனைவரும் பருக வேண்டும் என்ற எண்ணத்தில் ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய நல்லெண்ணங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இச்சிறப்பு விழாவை பெருமைப்பட வைக்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று அமர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் என்னுடன், எனக்கு முன்னால், எனக்கு பிறகு இந்த பள்ளியில் படித்த நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுருங்க சொல்ல வேண்டுமானால், சிறியவனாக இருந்த என்னை இன்று இந்த அளவுக்கு பெரியவனாக ஆக்கிய இடம் இது. அந்த இடத்திற்கு வந்திருப்பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி. சம்பாதிப்பவர்கள், ஓரளவுக்கு வசதியாக இருப்பவர்கள், சர்ப்ளஸ் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் உபரி வருமானத்தை பெற்றிருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது பிறருக்கு செய்தால்தான் இந்த ஜென்மத்தினுடைய பலன் தீரும். நான் இதுவரை இதற்கு செய்தது மிக சிறிய அளவிலான பங்களிப்பு தான். இன்னும் இதை போல தொடர்ந்து நான் பங்களிப்பை செய்து கொண்டிருப்பேன் என்ற உறுதியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதாவது செய்வதற்கு வாய்ப்பை கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகிகளுக்கு, செயலருக்கு நான் இங்கே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடம் வளர நீங்கள் எல்லாம் முன்னாள் மாணவர்கள் தொடர்ந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளையும் விடுத்து விடைபெறுகின்றேன். வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த பள்ளிக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய குடும்பமே கடமைப்பட்டிருக்குது. ஏன்னா என்னுடைய 2 மூத்த சகோதரர்கள், என்னுடைய சகோதரி, நான் எல்லாமே இந்த பள்ளியில் படித்தவங்க. ஸோ இந்த பள்ளிக்கு என் குடும்பமே கடமைப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு நாங்கள் நல்ல நிலைமையில இருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக சொல்லுவேன், இந்த பள்ளி தான் என்னுடைய காரணம். ஏன்னா என்ன கொடுத்ததோ என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு சிறப்பான முறையில் எல்லா விஷயம் சொல்லி கொடுத்தாங்க.
அதுலேயும் முக்கியமாக தைரியத்தை நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இங்கேருந்து நான் சென்னைக்கு போய், ஏன்னா நம்ம படித்தது எல்லாமே தமிழ் மீடியம், அங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே இங்கிலீஷு. ஸோ அவங்களோட நம்ம வந்து மிங்கிள் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதையெல்லாம் தாண்டி அவங்களையெல்லாம் தாண்டி அங்கே ஒரு பெரிய ஜுவல்லரி அசோசியேஷன் உங்களுக்கு தெரியும், பெரிய ஜாம்பவான்கள் ஜிஆர்டி ஆகட்டும், ஜாயா லுகாஸ் ஆகட்டும் எல்லாமே இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி நான் அந்த ஒரு சங்கத்திற்கு தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு தைரியம் கொடுத்தது இந்த பள்ளியில் நான் பயின்ற கல்வி மட்டுமே. எனக்கு என்னுடைய ஆசிரியர் கொடுத்த தைரியமும் நம்பிக்கையும் இன்னைக்கு எனக்கு பெரிய அளவில் வந்து உருவாக்கியிருக்கு. நான் நிச்சயமாக அவங்களுக்கு எல்லாமே கடமைப்பட்டிருக்கிறேன். என் குடும்பமே இதற்காக கடமைப்பட்டிருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த பள்ளிக்கு இன்னும் நிறைய செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடன் கலந்து பேசி நிச்சயமாக இந்த பள்ளிக்கு ஒரு பெரிய அளவில் என்னால் என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு நிறைய இருக்கேன். இந்த பள்ளிக்கு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்து மேல்நிலைப் பள்ளி 140ஆம் ஆண்டை அடியெடுத்து வைக்கும்பொழுது முன்னாள் மாணவராகிய எங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய கல்வி நிர்வாகத்துக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களுடைய 1984-85வது ஆண்டுக்கான பேட்சின் மூலமாக நாங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பள்ளி சாதாரண பள்ளி அல்ல. இன்று வரலாற்று சுவற்றில் எழுதக்கூடிய ஒரு மாபெரும் பள்ளி எது என்றால் நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 140 ஆண்டு காலமாக தொடர்ந்து முழு ஸ்ட்ரென்த்தோடு இயங்கக்கூடிய ஒரே பள்ளி என்றால் அது நம்முடைய இந்து மேல்நிலை பள்ளி என்பதை நாம் சொல்லிக்கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன். நம்முடைய பள்ளியில் படித்தவர்கள் தொழிலதிபராகவும் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளும் வகித்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய பேட்சில் பாலாஜி என்பவர் ஒரு கம்பெனி சிஓவாக பணியாற்றி வருகிறார். மரியாதைக்குரிய சுதாகர் அவர்கள் ஒரு தொழிலதிபராக உள்ளார். ரகுபதி என்பவர் ஒரு டெப்டி செக்ரட்டரியாக பணியாற்றி வருகிறார். இதுபோல அனைவரையும் நாம் பேரிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களுடன் பயின்ற செந்தில் அவர்கள் இதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. அனைவரும் ஆங்கில பள்ளியில் படித்தால் நம்முடைய மகன் பெரிய உயர் பதவியில் இருப்பான், வேலை கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அது கிடையாது. ஒரு பள்ளியில் படிக்கும்போது அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் எவ்வாறு மாணவர்களை ஒழுக்கத்துடன் நடத்துகிறாரோ அந்த பள்ளி மாணவன் மட்டும்தான் உயர்ந்த நிலையில் வாழ்வான் என்பது எடுத்துக்காட்டு இந்த இந்து மேல்நிலைப் பள்ளி. இங்கே இருக்கக்கூடிய கோவிந்தன் அவர்களும் ஒரு வித்யாசாகர் காலேஜுடைய முதல்வராக உள்ளார். அவர்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி உள்ளது. இந்த மேடையிலே நாங்கள் எல்லாம் நிற்கிறோம் என்ற காரணால் இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர் என்னுடைய அருமை அண்ணன், பாசத்துக்குரிய அண்ணன் திரு ஜெயந்திலால் அண்ணனும் அவர்கள்தான். நாங்கள் ஒரு வியாபாரத்தில் உயர்ந்த நிலையில் நாங்கள் செல்கிறோம் என்றால் அதுக்கு ஒரு முதுகெலும்பாக எங்களை வளர்த்து விட்டவரும் அண்ணன் ஜெயந்தண்ணன் அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் பெருமையாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இனி வரும் காலங்களில் நம்முடைய பள்ளி மீண்டும் 140 ஆண்டுகள் அல்லாமல் 1400 ஆண்டுகள் தொடர்ந்து இது சிறப்பாக பணியாற்ற வேண்டும். இனி வரும் எதிர்காலத்தில் வரலாற்றில் நம்முடைய பள்ளி இடம்பெற வேண்டும் என்று வாழ்த்தி இங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பழைய மாணவர்கள் வந்திருக்காங்க. முன்னாள் தலைமை ஆசிரியர், முன்னாள் ஆசிரியர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். ஒன்லி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா மீதி we want to open up, so key people to share your thoughts how we can take the school next லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்றது. ஸோ நான் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரலாம் படிச்சேன். என்னுடைய படிச்ச மாணவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ 80 பேட்சஸ், மேபி அவங்க எந்திரிச்சு நிக்கலாம். ஸோ அவங்க எல்லாரும் என் கூட படிச்சவங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாம் வந்தது. மீதி பழைய மாணவர்களுக்கும் வந்ததும் சந்தோஷம். அதுக்கப்புறம் ஸ்கூல் விஷனை ஒண்டி உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். ஸ்கூல் விஷன் பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஸ்கூலை வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போறது, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு எப்படி பண்றது, ஒரு மாடல் ஸ்கூலா எப்படி பண்றது. ஸோ அதனால இப்போ 140ல இருக்கோம். 150 இயர்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது இதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்துல நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கூல்ல மாடல் ஸ்கூலா வர்றதுக்கு. இது வந்து 4th ஜெனரேஷன், 4வது தலைமுறையாக இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறோம் நல்லபடியாக. ஸோ நிறைய நியூ இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ யோகா கிளாஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes மெடிடேஷன் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னு பண்ணியிருக்கோம் அவங்களுக்குலாம். ஸோ தட் அவங்க உள் வாங்கக்கூடிய சக்தி நிறையா வரும் அப்படின்றது.
அது மட்டும் இல்ல, புத்தக கல்வி மட்டும் போதாது. நல்லொழுக்கம், நட்பண்புகள், உடல் மற்றும் மன ஆரோக்கியம், தேசப்பற்று, மனிதாபிமானம், நேர்மை ஆகியவைகளை உருவாக்கும் கல்வியாக எல்லா ஆல்ரவுண்ட் எஜுகேஷன், அது ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் வாங்க. ஸோ அது முழுமையான கல்வின்னுவாங்க. அதை தான் நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி மாரல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், சிவிக் சென்சஸ் பண்ணிட்டு இருக்கோம், பாரம்பரிய கல்வி. ஸோ எல்டர்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், டீச்சர்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்டர்ஸ்க்கு எப்படி, பேரண்ட்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும், செல்ஃப்லெஸ் சர்வீஸ் டு த சொசைட்டிக்கு நம்ம எப்படி பண்ணணும், அண்ட் கண்ட்ரிக்கு எப்படி பண்ணணும், இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த பழைய மாணவர் சங்கம் இன்ட்ராக்ஷன் இருக்கு, இனிமேல் ரெகுலரா பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டு ஒரு அலுமினியை அசோசியேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுடைய இன்புட்டும் வேணும், உங்களுடைய சப்போர்ட்டும் வேணும். ஸோ தட் இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். இங்கே மோர் ஆண்டர்பிரினாரியல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய ஆண்டர்பிரினார்ஸ் தேவை. ஸோ அது சம்பந்தமாகவும் நிறைய இது பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நிறைய பிளான் இருக்கு. ஸோ உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், சப்போர்ட் இருந்து இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போவோம். நன்றி, வணக்கம். நமது இந்து மேல்நிலைப் பள்ளியின் இந்த 140வது ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடும் இந்த வேளையில் இங்கே உங்களிடையே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளியில் நான் 85-86 படித்தேன். நான் ஏற்கனவே ஒரு முறை இங்கு நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொண்டு உங்களிடையே பேசியிருக்கிறேன். தற்போது முன்னாள் மாணவர்கள் இங்கே நமது சுதாகர், செந்தில், இன்னும் வேறு யார் வந்திருக்கார்கள் தெரியும், ராஜேந்திரன், இவர்களெல்லாம் என்னுடன் படித்தவர்கள். இந்த பள்ளியில் படித்து பல துறைகளில் நம் மாணவர்கள் முன்னேற்றம் கண்டுள்ளனர் என்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே நாம் இந்த பள்ளியில் படித்ததற்காக பெருமை அடைய வேண்டும். நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் தான் என்று நான் இந்த நேரத்தில் உங்களுக்கிடையே தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தாமூருக்கு அருகில் முகுந்தகிரி கிராமம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவன். நம் பள்ளியில் 11, 12ஆம் வகுப்புகள் படித்தேன். சுருக்கெழுத்து தேர்வில் வெற்றி பெற்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் கலந்து கொண்டு பின்னர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடம் தனிச் செயலராக பணிபுரிந்தேன். தற்போதைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் துணைச் செயலராக முதலமைச்சர் அருகில் பணிபுரிந்து வருகிறேன். என்னை இந்த பள்ளி நிர்வாகிகள் சந்தித்து ஒரு 5 நிமிடமாவது இந்த பள்ளிக்கு வந்து சென்றால் இங்குள்ள மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று சொன்னதை ஏற்று பணி அவசரம் இன்று கூட காலையில் முதலமைச்சர் அவர்களின் மீட்டிங்லாம் இருந்து அதையெல்லாம் முடித்துவிட்டு அவசரமாக தற்போது வந்தேன். உங்கள் அனைவரையும் மீண்டும் இங்கே சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இங்குள்ள மாணவர்கள் இந்த பள்ளியை நன்றாக படித்து தேர்ச்சி பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் இந்த பள்ளியிலே 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்த பழைய மாணவன். என்னுடைய தந்தை இங்கே தமிழாசிரியராக பணியாற்றினார். நான் 1989 இரு பகுதி நேர தொழிற்பாட ஆசிரியராக உள்ள வந்தேன். பகுதி நேர ஆசிரியர். 1994 முழு பாட ஆசிரியராக, 95 பட்டதாரி ஆசிரியராக, 96 முதுகலை ஆசிரியராக, 2007 உதவி தலைமை ஆசிரியராக, 2010 2022 வரை தலைமை ஆசிரியராக. எதுவுமே ரசிக்கலைங்க. இந்த பள்ளியினுடைய பழைய மாணவன் என்பதுதான் எனக்கு பணி. இந்த தமிழாசிரியர் ஒருத்தர் கற்ற வச்சார், நான் குடியரசு தலைவர் ஆனால் அப்படின்னு கட்டுறேன். யார் யாரோ என்னென்னோ எழுதினான், குளம் வெட்டுவேன், மரம் வைப்பேன், காடு வளர்ப்பேன், என்னன்னோ அவனு நினைச்சதை எழுதினான். ஒரு மாணவன் எழுதினான், அவன் தான் முதல் பரிசும் பெற்றான். உண்மையும் கூட. நான் குடியரசு தலைவரானால் என்னுடைய மேஜையில் நான் இந்து மேல்நிலை பள்ளி பழைய மாணவன் என்று வைப்பேன் என்று சொன்னான். உண்மையிலே எங்களுக்கு ஆச்சரியமா போச்சு. அவன் குடியரசுத் தலைவர் ஆவரானோ இல்லையோ, இந்த பள்ளியினுடைய பழைய மாணவன் என்பதை அவன் எப்படி நினைச்சு பார்த்துருக்கிறான் பாருங்க. இங்க கால் எடுத்து வைத்தவர்கள் அத்தனை பேரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். 100%. இங்க படிச்சவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இவங்க பாழா போயிட்டாங்க, வீணா போயிட்டாங்க, கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் சிறந்து இருக்கிறார்கள். அது போதாதா? 1989 2022 வரை அந்த நீண்ட நெடிய காலம் என்னுடைய படிப்போடு சேர்த்தால் இந்த ஆண்டோடு எனக்கு பொன் விழா ஆண்டு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்கிற 33 ஆசிரியர்களில் கிட்டத்தட்ட 70% இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள். இதுதாங்க வேணும். இதை விட என்னங்க வேணும்? அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், இன்ன யாவினும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இதைத்தாங்க பெருமையை நினைச்சார்.
எளிமையை கற்றுக் கொடுத்தார். தேரடி தெருக்கா வரார், ஒரு இதில் வந்து தாம்பு கவுரு, ஒரு இதில் டீசல் இது டப்பா எடுத்துன்னு வரார். ஒரு வாத்தியார் வந்து கூப்பிட்றாரு, வாங்க அப்படின்னு. நீ போ தம்பி. இல்லை அதையாவது கொடுங்க சார், நான் எடுத்து போகிறேன். நீ போ தம்பி. ஏன் சார், இன்னைக்கு நீ வர, நாளைக்கு நான் எதனா எழுதுவேன், யாருன்னா வருவாங்களான்னு நான் எதிர்பார்ப்பேன். இதெல்லாம் தேவையா அப்படின்னு. ஆக என் வேலையில் யாரும் குறுக்கிடாதீர்கள், என் வேலையை நான் தான் செய்வேன். இன்று வரை சில விஷயங்கள் வந்து அவர் முன்னுதாரணமாக இருக்கார். எளிமையின் சிகரம் என்ன தெரியுங்க சொல்ற, 2 வார்த்தை இன்னும் எங்க மனசில் நிற்குது. சிக்கனமா இருக்கிறது வேற, கஞ்சத்தனமா இருக்கிறது வேற. அவர் கஞ்சத்தனத்தை தான் விருத, சிக்கனமா இருப்பார், அதுக்காக கஞ்சத்தனம் சொல்ல முடியாது. கோயிலுக்கு வேணுமா 15 லட்சம், ஈஸ்வரன் கோயிலுக்கு. அச்சரப்பாக்கு கோயிலுக்கு வேணுமா 10 லட்சம், பெருமாள் கோயிலுக்கு வேணுமா 7 லட்சம். இப்படி எந்த கோயில்களுக்கு கேட்டாரோ அத்தனைக்கும் வாரி கொடுத்தார். ஆனா டவுன் பஸ்ல தான் போவார். இங்கே அவருடைய மகனாக பிறந்தவர், நமக்கெல்லாம் வாய்த்தவர். அதை அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போறாரு பாருங்க. கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாய் அந்த பாரம்பரியம் மாறாமல், அந்த முன்பக்கம் இருக்கிற அந்த பிரிட்டிஷ் மாடல் இதுக்கு அந்த குஷனோட கூடிய கூரை பார்த்தீங்களா, 32 லட்சம். நான் கேள்விப்பட்ட வரை அநேகமா இன்று வரை நான் எதிர்பார்த்து நான் சில நாள் கேட்டு தெரிஞ்சுக்கினேன், 4 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கார். இது எதுக்காக அப்படின்னா, இந்த பள்ளி தாத்தா ஆரம்பித்த பள்ளி, அப்பா கொண்டு போன பள்ளி, இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு பாருங்க. அந்த உள்ளம், அவரோடு துணை நிற்கிற ஜேஎம்டி அனைவரும் நீடூழி வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. இந்த பள்ளியும் பள்ளி நிர்வாகமும் பள்ளியை சார்ந்தவர்களும் பள்ளியின் பழைய மாணவர்களும் அவருடைய குடும்பமும் ஏன் உலகமும் நீடூழி வாழ்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 140 ஆண்டுகள் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பள்ளியிலே நான் மாணவனாக இல்லாவிட்டாலும் ஆசிரியராக, இடைநிலை ஆசிரியராக, பட்டதாரி ஆசிரியராக, முதுகலை ஆசிரியராக பல ஆண்டு 33 ஆண்டுகள் பணி செய்து நிறைவு பெற்றிருக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கி பெருமைப்பட வைத்த ஐயா பெரியவர் முத்துமல்லா ரெட்டியார் அவர்களுக்கும், முத்துலிங்கா ரெட்டியார் அவர்களுக்கும், எங்கள் செயலர், அன்புமிகு செயலர், தலைமை ஆசிரியர் திரு சுப்பிரமணியா ரெட்டியார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பள்ளியிலே நான் படிக்கவில்லை, ஆனாலும் இந்த பள்ளியிலே 33 ஆண்டுகள் சுற்றி சுற்றி நடந்திருக்கிறேன். எல்லா வகுப்பறைகளும் எனக்கு பழக்கமானது. குறிப்பாக செயலர் அவர்கள் என் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு பல துறைகளிலும் பல வாய்ப்புகளை எனக்கு தந்தார்கள். கடன் வழங்கும் சங்கம் என்று ஒன்று இருந்தது. அந்த சங்கத்திற்கு செயலாளராக, தலைவராக, உதவி செயலராக கடைசி வரைக்கும் பணிபுரிந்திருக்கிறேன். ஸ்கவுட் சாரண ஆசிரியராகவும் இந்த பள்ளியிலே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறேன். இந்த மாதிரி பணி செய்ய எனக்கு வாய்ப்பளித்த இந்த பள்ளிக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதோடு தற்போது நிர்வாகி இருக்கக்கூடிய ஸ்ரீராம் அவர்கள் என்னிடம் பயின்றவர் என்று சொல்லிக்கொள்வதிலே மிகுந்த பெருமை அடைகிறேன். அவரை நான் திருப்பழாய்த்துறையிலே கூட போய் சென்று அவருடைய தந்தையார் சொன்னது போல் கேட்டு போய் அவரை சந்தித்திருக்கிறேன். அவர் என்னிடம் டியூஷன் கூட படித்தது சொல்லினார். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. இதை நினைவுகூர்வது மிக அரிது. அந்த வாய்ப்பும் அவர் எனக்கு கொடுத்தார். அவருக்கும் என்னுடைய நன்றி. அதோடு ஜெயந்திலால் அவரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, அவரும் என்னுடைய டியூஷன் படித்தவர் தான். மிகவும் நல்ல குணமுள்ளவர், உதவி செய்யக்கூடிய பண்புடையவர். அவருக்கும் அவர் வந்ததற்கு அவருக்கு நன்றியை சொல்லி, எங்கள் பள்ளியை பெருமைப்படுத்திய அனைவருக்கும் நன்றியை சொல்லி நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பள்ளியினுடைய ஆரம்பகால செயலாளர் உயர் திருமிகு முத்துலிங்க ரெட்டியார் அவர்கள். பள்ளியை ஆரம்பித்தது மதுராந்தகம் நகரத்தில் உள்ள பிராமணர் சங்கம், அதில் உள்ள குறிப்பானவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த இந்து மேல்நிலைப் பள்ளி ஆரம்பித்து பல ஆண்டுகள் கடந்தன. நான் இப்பள்ளியில் 1964 இருந்து படித்து வந்தேன். 69 எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் பிஎஸ்சி பிஎட் எல்லாம் முடித்து என்டிசி என்ற டியூஷன் சென்டரை ஆரம்பித்தேன் இந்த மதுராந்தகத்தில். என் பேரை விட என்டிசி வாத்தியார் என்ற பேர் தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த பள்ளியில் படித்த நம்முடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் சொன்னது போல் 80% ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் தான்.
அதன்படி எனக்கு அந்த ஒரு அரிய வாய்ப்பை திருமிகு சுப்பிரமணிய ரெட்டியார் அவர்கள் எனக்கு அளித்தார். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வேறு யாருக்கும் கிடைக்காது. ஆனால் எனக்கு தந்தவர் என்னுடைய சுப்பிரமணிய ரெட்டியார் அவர்கள், என்னுடைய குருநாதர் வேறு. அவர் சிம்பிளிசிட்டிக்கு பெயர் போனவர் நம்முடைய தலைமை ஆசிரியர் சுப்பிரமணிய ரெட்டியார் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் 30 ஆண்டு தலைமை ஆசிரியராகவே இருந்து ஓய்வு பெற்றவர் சுப்பிரமணிய ரெட்டியார் அவர்கள். வேற யாரோ அந்த அளவுக்கு தலைமை ஆசிரியர் அத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கவே முடியாது. அவர்தான். அவருக்கு அந்த ஒரு சூழ்நிலை அமைந்தது. அதை சிறப்பாகவே செய்தார். இன்னும் சொல்ல ஆண்டு விழா, ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் நாங்கள் வருஷம் நடத்துவோம். அப்படி நடத்தும் பொழுது சுப்பிரமணிய ரெட்டியார் அவர்கள் கூப்பிட்டு சொல்ல, எவ்வளோ சிம்பிளாக முடிக்கணுமோ அவ்வளோ சிம்பிளாக நடத்தணும். இந்த மேடையை பார்த்தாலே இந்த அளவுக்கு கிராண்டாக மிகச்சிறப்பான முறையிலே அவருடைய மகன் திருமிகு ஸ்ரீராம் அவர்கள் மிகச்சிறப்பான எல்லோராலும் பாராட்டத்தக்க வகையில் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் ஏன் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான நிலை இருக்குது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது. ஆனால் மாறாத ஒன்று அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பழைய பள்ளியில் படித்த பழைய மாணவர்கள், ஓல்டு ஸ்டூடெண்ட் என்ற பெருமை எல்லாருக்குமே இருக்குது. வெறும் போஸ்டிங் மட்டும் கொடுக்கல. என் லைஃப்பில் நிறைய போராட்டங்கள் வந்தது. நான் அவரிடம் போய் சொல்லிவிடுவேன், அவர் தீர்வு கொடுத்துருவார். அதை மாதிரி அதை வச்சு ஃபாலோ பண்ணால் எனக்கு நிச்சயமாக அதிலேருந்து நான் விடுபட்டு விடுவேன். நிறைய எனக்கு செஞ்சிருக்கார். அதனால் எங்கள் குடும்பம் அவருக்கு என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கிறது. இன்றைய ஒரு வாய்ப்பு எனக்கு நல்லா அமைஞ்சுது. அதை நான் பயன்படுத்தி கொண்டேன். பெற்ற தாயையும் தமிழையும் தாய்நாட்டையும் வணங்கி அவையின் கண் வீட்டிற்கும் நம் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் அவரை சார்ந்து உள்ள அனைத்து பெருமக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியானது ஒரு ஈர்ப்பு சக்தி உடையது, காந்த சக்தி. பள்ளியை பார்த்தாலே எல்லோருக்கும் இது உள்ளே வர வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றும். அந்த அளவு ஆன்மீக சக்தி உள்ள பள்ளி இது. இப்பொழுது இல்லை, நான் இங்கே 55, 56, 57 இங்கே 6வது 7வது படித்தேன். அப்போது ராஜாராம் ஐயர் அவர்கள் தலைமை ஆசிரியராக இருந்தார். நம்ம ஐயா அப்பொழுது 9th 8th அதுக்கெல்லாம் டீச்சராக இருந்தார், ஸ்கவுட் மாஸ்டராக இருந்தார். அதற்கு முன்பே இந்த பள்ளிக்கு ரிஷிகேசத்திலிருந்து சுவாமி சிவானந்தா வந்து தங்கியிருந்தார் என்று சொல்வார்கள். மகா பெரியவர் வந்து இந்த பள்ளியில் தங்கியிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பள்ளிக்கூடம். வினோபா பாவே அவர்கள் 3 நாள் இங்கே வந்து தங்கியிருந்து பொதுமக்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நாட்டை சுற்றுவதும் தக்கிலியில் நூல் நுட்பது பயிற்றுவித்த இடம். அறிஞர் அண்ணா அவர்கள் கூட இந்த பள்ளிக்கு வந்து இருந்தார் என்று எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அடிக்கடி சொல்வார். அண்ணா வந்து பார்த்துட்டு போனார் நம்ம ஸ்கூலுக்கு ஸ்டாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போல் பல ஆண்டோர்களும் சான்றோர்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பள்ளிக்கூடம் இது. ஐயா அவர்களாலும் 2002 அதுக்கு முன்னரே இங்கே பாவை விழா நடந்து வருகிறது. அது இல்லாத ஆன்மீக சொற்பொழிகள், அது இல்லாத இப்பொழுது சைவ சித்தாந்தம், மனிதனை நெறிப்படுத்துவதே ஆன்மீகம்தான். குழந்தைகளை இளவயதிலிருந்து ஆன்மீகத்தில் லயிக்க வைக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியை போல எண்ணம் கொண்டவர் நம் ஐயா அவர்கள். வாதா கல்வித்திரம் எந்த திட்டமாக இருந்தாலும் காந்திஜி அவர்கள் காலையில் 5 மணிக்கு பிரார்த்தனை, மாலை 5 மணிக்கு பிரார்த்தனை, பஜனை கூட்டம் என்று ஒருமித்து மாணவ செல்வங்களை நெறிப்படுத்தியது போல நம் ஐயாவும் பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அடிக்கடி இந்த போல விழாக்கள்லாம் நடத்துவார்கள். அவரிடம் எனக்கு பிடித்ததே அவருடைய எளிமை தான். மேடையின் முன்பாக இருக்கக்கூடிய எனதருமை மாணவ செல்வங்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் என்னுடன் பயின்ற மாணவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் பயின்ற என்னுடைய ஆசிரியர் திரு எஸ் மாமல்லன் அவர்கள் எனக்கு 11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சித்த ஆசிரியர்களையும் இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக வணங்கி இந்த பள்ளியினுடைய 140வது ஆண்டு சிறப்பு விழாவை கொண்டாடுவதில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த பள்ளிக்கும் எனக்கும் ஏறத்தாழ 42 ஆண்டுகள் தொடர்பு உண்டு. இந்த பள்ளியிலே 1974ஆம் ஆண்டு 9ஆம் வகுப்பு படித்தேன். 9, 10, 11 76ஆம் ஆண்டு 11ஆம் வகுப்பு முடித்தேன். பிறகு கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு இந்த பள்ளியிலே மீண்டும் 1980ஆம் ஆண்டு இந்து தொடக்கப் பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிவதற்கு ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கிய நான் நாள்தோறும் வணங்கக்கூடிய என்னுடைய ஆசான் திரு சுப்பிரமணிய அவர்களை மனதார இந்த நேரத்திலே வணங்குகிறேன். அந்த தொடக்கப்பள்ளியில் நான் பணியாற்றும் பொழுது என்னுடைய மாணவராக நான் அறிவியல் அவருக்கு போதித்தேன். இப்போது இந்த பள்ளியுடைய மேலாண்மை குழு தலைவரக்கூடிய ஸ்ரீராம் அவர்கள் இந்து தொடக்கப் பள்ளியிலே என்னுடைய மாணவராக இருந்தார் என்பதில் எனக்கு பெருமை. பிறகு 1993ஆம் ஆண்டு இந்து மேல்நிலைக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டேன். 2020 முதல் முதுகலை ஆசிரியராக பணியாற்றினேன். இந்த முதுகலை ஆசிரியராக இருக்கும்பொழுது நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலராக NSS புரோகிராம் ஆசிரியராக 17 கிராமங்களை தத்தெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த கிராமத்துக்கு வேண்டிய அனைத்து வகையான சேவைகளை செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திய நிர்வாகம். அந்த வகையிலே நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலராக இருந்து பணியாற்றினேன். தேசிய அளவிலே இளம் தலைவர் விருது என்ற விருதும் எனக்கு கிடைக்கப்பட்டது. இந்த அளவிற்கு நான் வாழ்க்கையை உயர்ந்திருக்கேன் என்றால் இந்த பள்ளி தான். இங்கே இருந்து சுற்றுவட்டார் எல்லாருக்குமே எனக்கு தெரியும். DK சார் என்றால் அனைவருக்கும் D. குமார் என்பதை, DK சார் என்பதை அனைவருக்கும் தெரியும். அந்த வகையிலே இந்த பள்ளியிலே பணியாற்றியதால் மாநில நல்லாசிரியர் விருதும் பெற்றேன். இந்த பள்ளியில் தொடர்ந்து 7 நல்லாசிரியர்களை பெற்ற பள்ளி, மாபெரும் பள்ளி, ஆனால் கைதட்டலாமே. தொடர்ந்து 7 நல்லாசிரியர்களை பெற்ற பள்ளி, சிறந்த பள்ளி. இன்னும் பல நல்லாசிரியர்கள் பணிபுரிவார்கள். இந்த பள்ளியானது மேன்மேலும் வளர வேண்டும், உங்களுக்கெல்லாம் நல்லதொரு வழிகாட்டி இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம்பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருக்கக்கூடிய பெரியவர்களே மற்றும் இப்பள்ளியில் பயின்று என்னுடன் பயின்றவர்கள் மற்றும் இந்த பள்ளியில் படித்த பழைய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ளேன். மேலும் இவ்வூரிலிருந்து இங்கே கலந்து கொண்டுள்ள பெரியவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியில் 1973இல் கணித ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். அப்பொழுது இப்பள்ளியினுடைய செயலாளர் தெய்வ திரு முத்துலிங்க ரெட்டியார் அவர்கள் கரஸ்பாண்டண்டாக இருந்தார். அவர்தான் எனக்கு இந்த பள்ளியில் சேருவதற்கான ஆர்டரை கொடுத்தார். இன்று அன்றைக்கு பசுமையாக அந்த நினைவுகள் இருக்கின்றது. அடுத்து தலைமை ஆசிரியராக இருந்த தெய்வ திரு என் சுப்பிரமணியா அவர்கள் எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். சுறுசுறுப்பாக இருப்பது எப்படி, வேலையில் ஆர்வத்தோடு அதை பணியை செய்வது எப்படி என்றெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்தார். அதன்படி தான் நாங்களும் நடந்தோம். இன்று எல்லாமே மன நிறைவோடு தான் நான் இந்த பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்றேன். அதுதான் மிக முக்கியம். ஒரு மனிதன் எங்கே வேலை செய்தாலும் சரி, ஓய்வு பெறும்போது மிக மிக மன நிறைவோடு போக வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அந்த ஒரு பெரிய ஆஃபர் எனக்கு கிடைத்தது. நான் நினைத்திருந்தால் வெளியில் கூட போய் வேலை செய்திருக்கலாம். அப்பொழுதெல்லாம் 1973 கவர்மெண்ட் சைடில் போகிறதுக்கு நிறைய ஆஃபர் இருந்தது. ஆனால் நான் இங்கே வந்தது, எனக்கே இந்த முதல் தடவையாக தான் மதுராந்தகமே வந்தேன். எனக்கு இந்த ஊரை தெரியாது. வந்து இறங்கி ஃபஸ்ட்டு டைம் ஸ்கூல் உள்ள நுழைஞ்சு இன்டர்வியூக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கே எனக்கு வேலை கொடுத்தார்கள். அதுதான் ஆச்சரியமான விஷயம். இன்டர்வியூ அன்றைக்கே வேலை. அந்த அளவுக்கு. அதன் பிறகு கவர்மெண்ட்டில் வந்தும் நான் போகலை. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், கரஸ்பாண்டன்ட் எல்லாம் ஒரே ஒரு குடும்பம் போல பழகினோம். அதுதான் முக்கியம். வாழ்க்கையில் எப்படி ஒன்றா இருக்கலாம், சம்பாதிக்கிறது தான் முக்கியம் கிடையாது. வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதற்கான சூழ்நிலை இந்த பள்ளியில் இருக்கிறது. அதுதான் மாணவர்களாகட்டும் எல்லோருக்குமே அது நன்றாக, இந்த ஊர் படித்தவர்களுக்கு, இந்த பள்ளியில் படித்தவர்களுக்கு தெரியும். என்னுடன் படித்த பழைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். எல்லோரும் பார்ப்பது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடன் வேலை செய்த ரிட்டையர்டு டீச்சர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்களை சந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் என்னுடைய மகிழ்ச்சியான நேரம். அது இந்த பள்ளி மேன்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பள்ளியில் படித்தேன். அப்பொழுது சுப்பிரமணியர் தான் எங்களுக்கெல்லாம் தலைமை ஆசிரியராக இருப்பார்.
இன்றைக்கும் எனக்கு அவர் வந்து ஒரு முன்மாதிரி. என்னுடைய அப்பா இங்கே தமிழாசிரியராக ஒர்க் பண்ணார். என்னுடைய இரண்டாவது அக்கா ஐமாவதி இதே பள்ளியினுடைய மாணவியாக சேர்ந்து இடைநிலை ஆசிரியராக அவங்களுடைய பணியை தொடங்கி அப்புறம் தமிழாசிரியராக தமிழ் பிஜி ஆகி அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியராக வேலை செஞ்சாங்க. சில உடல்நிலை காரணமாக அவங்க இன்னைக்கு இங்கே வர முடியல. அவங்க சார்பாக இங்கே இருக்க ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள் எல்லாரையும் நான் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். அதே மாதிரி இந்த